சங்கவை பேசி முடித்த பிறகு சித்தி கேட்கிறார், அவ்விடத்திற்கு எதன் மூலம் பயணம் செய்தீர்கள்? அந்த இடத்திற்கு நீங்கள் எப்படி பயணம் செய்வீர்கள்? ஒகேனக்கல் அருவிக்கு. அதற்கு சங்கவை, இந்த கண்கொள்ளா காட்சியினை கண்டுகளிக்க பரிசலில் சென்றோம். பாருங்க, இந்த மாதிரி நாம் செல்லலாம். 100 அடி உயரத்திலிருந்து விழும் அருவியில் குளித்தது மகிழ்ச்சியாக இருந்தது என்று கூறினாள். சித்தப்பா, பரிசலில் செல்லும் வழியில் என்னென்ன பார்த்தீர்கள்? அதற்கு அங்கவை, மலை நடுவே பாதை அமைத்து அருவி நீர் ஓடும் காட்சி வெண்ணெய் உருகுவது போல் தெரிந்தது. இதை பார்ப்பதற்கு ஆனந்தமாக இருந்தது என்று கூறினாள். என்ன சொல்கிறாரு அங்கவை? சித்தப்பா கேட்குறாங்க, பரிசலில் போகும்போது நீங்கள் என்னென்னலாம் பார்த்தீங்க அருவியில் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அங்கவை என்ன சொல்கிறாங்க, மலை நடுவே, மலை சுற்றி மலை, அது நடுவில் அந்த அருவி ஓடும் காட்சி வெண்ணெய் உருகுவது போல் தெரிந்தது. வெண்ணெயை உருக்கி தான் நெய் செய்வார்கள். அந்த வெண்ணெயை உருக்கும்போது எப்படி அப்படியே பொங்கி நுரையாக வரும், அந்த மாதிரி இருந்தது. பார்ப்பதற்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது என்று கூறினாள். அதனுடன் சங்கவை, 2 மலைகளுக்கு இடையே தொங்கு பாலத்தில் சென்றோம். 2 மலைக்கு நடுவில் தொங்கு பாலம் அமைந்திருந்தது, அதிலும் நாங்கள் சென்றோம் என்று கூறினாள். அடுத்து அங்கு மான் பூங்கா உள்ளது. மான் பூங்காவிற்கு சென்று துள்ளி திரிந்த மான்களை கண்டு மகிழ்ந்தோம் என்று கூறினாள் அங்கவை. அடுத்து அங்கே முதலை பண்ணை உள்ளது என்றால் அங்கவை. முதலை பண்ணைக்கு சென்று முதலைகளை பார்த்தோம். அடுத்து அங்கு தேசநாதீஸ்வரர் கோவில் உள்ளது. அங்கே மிக பழமையான தேசநாதீஸ்வரர் கோவில் உள்ளது. அது அதிசயமான காலத்தை அதியமான் காலத்தை சேர்ந்தது என்பதை கல்வெட்டை படித்து அறிந்து கொண்டோம். என்ன சொல்கிறாங்க, அங்கு மான் பூங்கா உள்ளது, முதலை பண்ணை உள்ளது. அது மட்டுமல்லாமல் அதியமான் காலத்தில் உள்ள தேசநாதீஸ்வரர் கோவிலுக்கும் சென்றோம். அது அங்கு உள்ள கல்வெட்டை பார்த்து மகிழ்ந்தோம். கல்வெட்டை பார்த்து மகிழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் கல்வெட்டை படித்து அறிந்து கொண்டோம் என்று கூறினார்கள். பாருங்க, இதுதான் கல்வெட்டு. கல்வெட்டு என்றால் அந்த கற்களாலேயே என்ன பண்ணியிருக்காங்க, எழுதி உள்ளனர். இதை நம்ம அந்த காலத்தில் இப்படி தான் எழுதுவார்கள், இதை படித்து நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று கூறினார்கள் அங்கவையும் சங்கவையும். அடுத்து காவிரி ஆறு கர்நாடகத்தில் உள்ள குடகு மலையில் தோன்றி இங்குதான் தமிழ்நாட்டு எல்லைக்குள் நுழைகிறது என்ற தகவல்களையும் கூறுகின்றனர். நாமும் ஒகேனக்கல் அருவிக்கு செல்வோமா என்று சித்தப்பா சித்தி கூறியதோடு மட்டுமல்லாமல், குழந்தைகளே, மாணவர்களே, நீங்களும் ஒகேனக்கல் அருவிக்கு சென்று வாருங்கள். நன்றி.